சுருக்கம் என்னன்னா, நம்ம தியானம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது, மன ஆரோக்கியத்தை கொடுக்குது, உறவுகள்ல முன்னேற்றம் வருது. இல்லையா? நல்லா ஹெல்த்தியா, நல்லா ஹாப்பியா இருக்கலாம். மெடிடேஷன் இஸ் எ மெடிசின் சொல்றாங்க. சர்வ ரோக நிவாரணின்னு சொல்றோம். இன்னைக்கு உடல்ல வரக்கூடிய வியாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, 80% அதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மனசு தான் காரணம். மனசுல வரக்கூடிய டென்ஷன், கவலை, மனக்குழப்பம், கோபம், வெறுப்பு, பயம் இதெல்லாம் தான் காரணமா. மனசுக்கும் உடலுக்கும் என்ன இருக்குங்க? ரொம்ப நெருங்கிய தொடர்பு என்பது. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? மனசே சரியில்லைங்க. இல்லையா? அதான் மனம் போல வாழ்க்கை. இல்லையா? மனம் போல என்ன சொல்றாங்க? எண்ணம் போல வாழ்க்கை அப்படி. இந்த மனசு பாருங்க எப்பேர்ப்பட்டது. ஒண்ணும் இல்லாத விடயத்தை கூட ஊதி ஊதி பெருசா அது பூதாகரமாக காணும். அதே மனசு மலை போல ஒரு விஷயத்தை கூட அது கடுகு போல ஆக்கி அது பஞ்சா பறக்க விடக்கூடிய தன்மை இந்த மனசுக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம ஊர்லயோ நம்ம சொந்தத்திலயோ சில பேர்ல ஒண்ணும் இல்லாத விஷயத்தையே அவ்வளவோ பெருசு பண்ணிடலாம். ஆனா சில பேர் பார்க்கலாம் எவ்வளவோ பெரிய விஷயத்தை கூட அதை எளிதாக கையாண்டு எல்லாத்தையும் கடந்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லையா? காரணம் என்னன்னா அவங்களுடைய இந்த மனோபக்குவம். அப்போ தியானம் பண்ணுவது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மனோபக்குவம் கிடைக்கும். இல்லையா? அந்த மனோபக்குவம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம யாரு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கும் பொழுது மற்றவங்கள் யாரு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம கிட்ட என்னென்ன பலவீனங்கள் இருக்கு, பலம் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியுது. மற்றவர்களுடைய பலவீனமும் பலமும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சொல்றோம் நாலேஜ் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்றோம். இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஸ்கூலோட நிறுத்துறோமா? இல்லை. ஏ லெவல், ஓ லெவல்லாம் போய் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிச்சுக்கிறாங்க. இப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மாவுடைய முந்தானி பிடிச்சுதான் ஒரு குழந்தை சுத்து. இல்லையா? அதுக்கப்புறம் வளர்ந்த பள்ளிக்கூடம் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வளர வளர என்ன ஆகுது? இல்லையா? தானாக தனியாக நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில கூட நம்ம தேவையில்லாத டென்ஷனு, கவலை, மனக்குழப்பம், பயம், என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்துக்கு பயப்படுறோம். ஆனா உண்மை, இந்த வாழ்க்கையுடைய உண்மை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பயப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது, டென்ஷன் ஆக வேண்டியது. அப்போ நேத்து நம்ம பாடத்துல பார்த்தோம், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம பேரை சொல்றோம், நம்ம ஊரை சொல்றோம், நம்ம தொழிலை சொல்றோம், நம்ம மொழியை சொல்றோம், நம்ம தேசத்தை சொல்றோம், நம்ம படிச்சிருக்கக்கூடிய படிப்பை சொல்றோம். ஆனா இதெல்லாம் நானா அப்படின்னா இல்லை. அது என்னுடையது, என்னுடைய தேசம், என்னுடைய மொழி, என்னுடைய ஊர். இல்லையா? அதே மாதிரி என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடம்பு அப்படின்னு தான் சொல்றோம். என்னைக்கா நான் கை, நான் கண் அப்படின்னு சொல்றோமா? என்னுடைய கண்கள், என்னுடைய 2 கண்ணால பார்த்தேன் நீ அப்படி நேத்து பண்ணன. இல்லையா? என்னுடைய 2 காதாட கேட்ட நீ அப்படி நேத்து சொன்ன அப்படின்றோம். சொல்லும் போதே சொல்றோம் பாருங்க, என்னுடைய 2 காதுன்னு. அப்ப என்னுடைய 2 காதுன்னா அப்ப நான் யாரு? காது என்னுடையதுன்னு தானே அர்த்தம். அப்போ உண்மையா நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம தினமும் கண்ணாடி முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த பஞ்ச தத்துவங்களால் நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச தத்துவங்களால் இந்த உடல் நம்ம கிடையாது. ஆனா இந்த உடலை இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு.
அததான் நம்ம என்ன சொல்றோங்க, ஆத்மா, உயிர் அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவாகிய நான் தான் சொல்றேன். என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய கண்கள், என்னுடைய காதுகள்னு சொல்றேன். இல்லையா? இப்ப அந்த ஆத்மா எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். நம்ம வந்து நிறைய விஷயத்தை ரிச்சுவல்ஸ், சடங்குகள் செய்றோம். பழக்கவழக்கத்தை நம்ம கொண்டு வரோம். வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயம் என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம தினமும் எங்க போட்டு வைக்கிறோங்க பாருங்க, இந்த இடத்துல போட்டு வைக்கிறோம். திருநீர் வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த உணர்வுக்கு வர்றதுக்காக நான் யாரு, ஒரு ஆத்மா, எப்படி இருக்கேன், சின்ன ஒரு ஒளியாக, பாயிண்ட் ஆஃப் லைட் ஒளியாக இருக்கேன். ஆத்மாவாக எனக்கு என்ன கிடையாது, அழிவு என்பது கிடையாது. எந்த சக்தியும் என்ன அழிக்க முடியாது. இன்னைக்குதான் சாவுக்கு பயப்படுறாங்க இல்லையா? அப்ப இறப்பு பிறப்பு அழிவுன்றது எதுக்குங்க? இந்த உடலுக்கே தவிர்த்து உயிராகிய ஆத்மாவாகிய எனக்கு கிடையாது. அதுதான் பகவத்கீதையில சொல்லப்படுது இல்ல. ஆத்மாவை வெட்டவும் முடியாது, ஆத்மாவை எரிக்கவும் முடியாது, ஆத்மாவை நினைக்கவும் முடியாது, ஆத்மா உலர்த்தவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்ப உண்மையை நம்ம இறக்குறோம்னா இருக்கிறதே கிடையாது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி தான். பிறந்ததுல இருந்து ஒரே ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? எத்தனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு இந்த உடம்புன்றது என்னங்க, ஒரு ட்ரெஸ் தான், அவ்வளவுதான். இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு என்ன பண்றோம், இன்னொரு புது ஆடை எடுக்கிறோம். அதான் பிறப்புன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் நேத்து பார்த்தோம், இந்த உடலை விடும் பொழுது நம்ம கூட என்ன எடுத்துட்டு போறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, கூட போகும்போது நம்ம என்னங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பா எடுத்துட்டு போறோம். என்ன எடுத்துட்டு போறோம்? நம்ம இந்த உடலுக்குள்ள இருந்த நம்ம என்னென்ன செஞ்சோம், பாவமா புண்ணியமா சொல்றாங்க இல்ல, நம்ம கணக்கு சித்திரகுப்தன் எழுதுறாரு அப்படின்னு. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? சித்திரம்னா வரைதல், குப்தம்னா மறைமுகமாக. அப்போ நம்ம செய்யறதெல்லாம் எங்க ஆகுது, ஆத்மாக்குள்ளேயே ரெக்கார்ட் ஆகுது. சரி, வரும்போது நான் என்ன எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போனோம்னு நம்ம கேட்கிறோம். எதை கொண்டு வந்தாய் நீ கற்பதற்கு? ஒரு வகையில பார்த்தா அது சரிதான், இன்னொரு வகையில பார்த்தா இன்னொரு அர்த்தம் இருக்கு. வரும்போது நம்ம ஏதோ கணக்கு வழக்கு எடுத்துட்டு வரோம். நீங்க ஒரு குடும்பத்துல பிறக்குறீங்கன்னா அது என்ன கணக்கு வழக்கு? அப்ப போன பிறவியோட கணக்கு வழக்கு ஒரு ஆத்மா 2 கொண்டு வரும். ஒண்ணு செய்த நல்லது கெட்டது, 2வது குணாதிசயம். அதனாலதான் உங்க கூட பிறந்தவங்கள நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம். உங்க பிள்ளைங்களையும் நீங்க பாருங்க. செக் பண்ணி பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை அமையறது உங்களுக்கு பாருங்க. உங்கள மாதிரியே உங்களுடைய அண்ணனோ, தம்பிக்கோ, அக்காவுக்கோ, தங்கச்சிக்கோ அமையுதா? ஒரே அம்மா, அப்பாவுக்கு பொறந்தவங்க தான். இல்லையா? ஆரோக்கியத்தை எடுத்துக்கங்க. இல்ல உங்க கணவன் மனைவியா இருக்கீங்க. 2 பேருடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கங்க. ஒரே மாதிரி இருக்குதா? குடும்ப வாழ்க்கை வந்து அண்ணன், தம்பிக்கெல்லாம் ஒரே மாதிரி அமையுதா? குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்கா? உங்களுக்கும், உங்களுடைய அக்கா, தங்கைக்கோ, அண்ணன், தம்பிகளுக்கோ? இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே வகையான குணாதிசயங்கள் இருக்கா? இல்ல. அப்ப அங்க வாழ்க்கை அமையறது ஒண்ணு, அதே மாதிரி குணாதிசயங்களும் வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த குணாதிசயம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? சரிதானே? சில பேர் வந்து அருமையா பாடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதான் குணாதிசயம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப எஸ்பிபி இருந்தாரு இவ்வளவு காலம். இல்லையா? எவ்வளவோ பாடல்கள் பாடியிருப்பாரு. அந்த ஆத்மாக்குள்ள அந்த சம்ஸ்காரம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். இல்ல சில பேர்ல திருக்குறள்லாம் தலைகீழா சொல்றவங்கலாம் இருக்காங்க. இல்லையா? நல்ல மியூசிஷியன் இருக்கிறாங்க. நல்ல பாடக்கூடியவர்கள், இது பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? அது போன ஜென்மத்துடைய
விட்டுக்குறை தொட்டுக்குறைங்க அந்த குணாதிசயம் சமஸ்காரம் கூடவே எடுத்துட்டு வருது ஆத்மா. ஆனால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் அவ்வளவு சில பேருக்கு திறமை இருக்கும். அவ்வளவு நல்லா பாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாம் அது எந்த ஃபீல்ட வரை எடுத்துக்க. ஆனா ஷைன் பண்ண முடியாது. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வர முடியாத அவங்க பெருசா சாதிக்க முடியாம இருப்பாங்க. அப்ப ஏன் அது அந்த எல்லாமே இருந்து ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுதான். அங்கதான் என்ன பண்ணுது? நம்ம செய்த கர்ம கணக்கு நம்மள கீழ இழுக்குது. அது அந்த அந்த ஸ்டேஜ்க்கு போக விடுறதில்ல நம்மள. இல்லையா? கர்மாவ பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அது தனியா சப்ஜெக்ட் இருக்கு. பெரிய சப்ஜெக்ட் அது. சரிங்களா? அப்போ ஒரு ஆத்மா என்ன கூட கொண்டு போகுதுன்னா, ஆத்மாவுடைய குணாதிசயங்கள எடுத்துட்டு போகுது. 2வது கணக்கு வழக்கு எடுத்து குணங்கள் இருக்கு. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னா, போன பிறவில எங்கேயோ அவங்கவங்க ஒரு வாழ்க்கைன்ற பயணத்துல வந்திருப்பாங்க. அவங்களுடைய கணக்கு வழக்கு வேற. ஆனா நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு. எத்தனையோ பொண்ண பார்த்திருப்பீங்க, எத்தனையோ மாப்பிள்ளைய பார்த்திருப்பீங்க. அப்படிதானே? ஆனா ஏன் இவர கல்யாணம் பண்ணீங்க? ஏன் இந்த அம்மாவ நீங்க கல்யாணம் பண்ணீங்க? கேள்வி வருதா இல்லையா? எத்தன முறை நம்ம யோசிக்கிறோம். அட! இவ்வளோ பேர் பார்த்து நான் எப்படி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணேன்? அப்போ அதுக்கும் கணக்கு வழக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்க அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தாச்சு. அண்ணன் தம்பிங்கலாம் ஒரே தேசத்திலயா இருக்கிறீங்க? வேற வேற ஒருத்தர் கனடால இருக்கிறாரு, ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு, நார்வேல இருக்கிறீங்க. அப்படியே ஒரே தேசத்துல இருந்தாலும் வேற வேற இடத்துல இருக்கோம். எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க? கணக்கு வழக்கு இருக்கு. நமக்கே தெரியாம என்ன நடந்துட்டு இருக்குது? நம்ம வாழ்க்கைய இழுத்துட்டு போறது என்னன்னா, நம்மளுடைய கர்ம கணக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இத என்னுடைய இன்பத்துக்கு, துன்பத்துக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. பொறுப்பு நம்ம எடுத்துக்கணும். இல்லையா? நான் ஆத்மா தானா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அத எப்படி ரியலைஸ் பண்றது? இல்லையா? அதுக்கு சில உதாரணங்கள உங்களுக்கு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஈஸியா புரியும். இப்போ நம்மள ஸ்ரீலங்காவிலேயோ, இந்தியாக்கெல்லாம் போனா, நான் எப்போதும் இந்த உதாரணத்த சொல்வது உண்டு. நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய வாடகை வண்டி எதுங்க? ம். ரோட்ல நம்ம ஊர்ல அந்த பக்கம், இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். 3 சக்கர வாகனம். என்ன அது? ஆட்டோ. கரெக்ட்டு தானே? இப்ப நம்ம ரோட்ல நின்னுட்டு இருப்போம். நம்ம எங்கேயாவது போறோம்னா எப்படி கூப்பிடுவோம்? ஆட்டோ, ஆட்டோ இப்படிதானே கூப்பிடுறோம். சரியா? இல்லையா? கூப்பிட்ட உடனேயே அந்த ஆட்டோவ அப்படியே திருப்பிட்டு அந்த ஆட்டோக்குள்ள இருந்து தலைய வெளிய விட்டு, ஐயா, அம்மா எங்க போகணும்னு கேட்கிறது யாருங்க? அந்த ஆட்டோவுடைய, அந்த வாகனத்துடைய டிரைவர் இல்லன்னா ஓனர்ன்னு சொல்லலாமா? அவரு தானே கேட்கிறாரு. ஆனா நீங்க கூப்பிட்டது எதோட பெயர்? வாகனத்துடைய பெயர். சரிதானே? ஆனால் உங்களுக்கு பதில் சொன்னது யாரு? அந்த ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர். அப்போ ஆட்டோ என்பது என்ன? அது ஒரு மெஷின். இல்லையா? அந்த மெஷின நீங்க ஆட்டோன்னு கூப்பிட்டா கூட, உங்களுக்கு பதில் சொல்றது என்னன்னா, அந்த வாகனத்துக்கு உரிமையாளர் தான் உங்ககிட்ட பேசுறார். சரியா? அப்ப ஆட்டோன்னு பேர் வச்சது யாரு? அந்த கம்பெனிக்காரங்க வச்சிருக்காங்க. சரிதானே? அப்போ இந்த உடம்புன்றது என்ன? இல்லையா? இந்த உடம்புக்கு தான் பேரு. கரெக்ட்டு தானே? இந்த வாகனம் நீங்க உடம்ப ஒரு வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வாகனத்துக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. இல்லையா? பேர் வச்சிருக்கிறாங்க. எனக்கு
இத்தனை பேர் வந்திருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன பேரு? உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்றோம்? அது நம்மளுடைய பேரை சொல்றோம் இல்லையா? தர்சின்னு சொல்றீங்க, புனிதான்னு சொல்றீங்க, இங்க பேர் இருக்கு. அதை வச்சு நான் சும்மா படிக்கிறேன். அதெல்லாம் என்ன பேரு? அப்போ இந்த வண்டியை தயார் பண்ணவங்க வச்ச பேரு அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு, சரிதானே? ஆனால் வண்டி ஓட்டுனர் யாரு? நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆத்மா. அப்ப அந்த பேரை கூப்பிட்டாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வாகனத்துடைய உரிமையாளர் திரும்பி பார்ப்பீங்க, அப்படிதானே? வேற ஒரு பேரை கூப்பிட்டா நீங்க திரும்புவீங்களா? ஏன்னா அந்த வாகனத்துக்கு உரிமையாளர் நீங்க கிடையாது, சரிதானே? அப்போ நம்மள கூப்பிட்டா, பேரு சொல்லி கூப்பிட்டா இந்த வாகனத்துக்கு தான் பேர். அப்ப இந்த உடம்பு வரும்போது பேரும் ஆயிடும். அப்ப உண்மையா நம்ம என்ன பண்றோம்? ட்ரெஸ்ஸை மாத்துறோம், அட்ரஸை மாத்துறோம், அவ்வளவுதான். கரெக்டா? இப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க இதுலயே வந்து நம்ம ஊர்ல இப்ப பாருங்க, லண்டன்ல எல்லாம் அந்த சிகப்பு பஸ், டபுள் டெக்கர் பஸ் போகுது. எவ்வளவு பெரிய பஸ் தானே. அதோடைய பஸ்ஸோடைய டிரைவர் அந்த பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்காரு? சின்னதா இருக்காரு, அவ்வளவுதானே. அவருக்கு ஒரு டிரைவர் சீட் இருக்கு இல்லையா? அந்த வண்டியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய டிரைவரை போயிட்டு, அண்ணே நீங்க யாருண்ணே அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லணும்? நான் இந்த பஸ்ஸோடைய டிரைவருங்க, அப்படிதானே சொல்லணும். அதை விட்டு நான் பஸ்ஸுங்கன்னா சிரிப்போமா சிரிக்க மாட்டோமா? நம்ம அவருக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்னன்னு என்னன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க வேற, பஸ் வேற. ஆனா பாருங்க, அந்த பஸ்ல எவ்வளவு கனெக்ஷன், எங்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் இருக்கு, எதெல்லாம் இருக்கு இல்லையா? லைட்ல இருந்து, அதுல இருந்து, டோர்ல இருந்து எல்லா ஒயரிங் பண்ணி எங்க வருது? அந்த டிரைவர் சீட்டு கிட்ட வருது இல்லையா? அவர் அங்கிருந்து சுவிட்ச் அமுத்துனா எல்லா வேலையும் செய்யும். பின்னாடி டோர் வரும் இல்லையா? டோர் க்ளோஸ் ஆகும், மேல லைட் எரியும், எல்லா வேலையும் செய்யுதா? அப்போ நம்ம உடம்புல இருக்க நாடி நரம்பு எல்லாம் பாருங்க, எல்லாமே அதெல்லாம் ஒயர் மாதிரி எல்லாம் எங்க வருது? இங்க வருது, பிரெயினுக்கு வருது. இதுதான் மெயினான இடம், சரியா? எப்படி அந்த டிரைவர் உட்கார்ந்துருக்கு சீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வர்ற மாதிரி, அந்த சீட்ல உட்கார்ந்து அதெல்லாம் ஆப்ரேட் பண்றது யாருங்க? அந்த டிரைவர். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ வண்டி பின்னாடி யாராவது வந்து இடிச்சிட்டாங்க, பஸ் வந்து ஐயையோ என்ன பின்னாடி இடிச்சிட்டான்னு பஸ் வந்து ஃபீல் பண்ணுமா? இல்ல இந்த டிரைவர் சவுண்ட் வந்தோன்னு கேட்ட உடனே ஐயையோ யாரோ பஸ் இடிச்சிட்டாங்களா போல இருக்குது அப்படின்னு டக்கு நிறுத்தி காரை இடிச்சிட்டா அவர் ஃபீல் பண்ணுவாரா? இல்ல இந்த பஸ் ஃபீல் பண்ணுமா? அப்ப நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டுட்டதுன்னா ஃபீல் பண்றது யாரு? இந்த வண்டி வாகனத்துடைய ஓனர், டிரைவர், உரிமையாளர், ஆத்மா தான் உணருது, சரிதானே? ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட பாருங்க, அவன் இப்ப ஐயோ வலிக்குதேன்னு. ஆனா ஆத்மா போயிட்டுது. என்னென்ன பண்றாங்க? ஏதாவது வலிக்குதா? அப்போ அந்த வண்டியோடைய டிரைவர், ஓனர் அங்க இருந்தாதான் வண்டியை பத்தி அவரு கவலைப்படுவாரு. அவர் இறங்கி போயிட்டு இருந்தா வண்டி சும்மா அப்படி நின்னா அது என்ன, யார் இடிச்சா என்ன, அப்படியே இருந்தா நின்னு துருப்புடிச்சு போயிடும், சரிதானே? அப்போ உண்மையா நான் யாரு? ஆனா அது உணர்றதுக்கு கஷ்டமா இருக்குது, சரியா? சரி, எனக்கு முன்னாடி இருக்கிறவரு பிரதர் ராஜ் தான் இருக்கிறாரு, வேற யார் புது ஆத்மாக்கள் யாரும் இல்ல கேள்வி கேட்கலன்னா. கேள்வி கேட்பாங்கனால பயந்துட்டு எங்காவது காணாம போயிடுறாங்க போல இருக்கு. இப்போ பொதுவா சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? சொல்லுங்க, இது சாதாரண கேள்விதானே. எந்த பக்கம் உதிக்குது? சரி, அட்லீஸ்ட் மைக்காவது ஆன் பண்ணுங்க, நேரா வரலன்னா பரவாயில்ல, கிழக்கு வீடியோல வரலன்னாலும். கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கம் உதிக்குது, ஓகே. எந்த பக்கம் மறையுது? மேற்கு.
சரி, கண்ணு என்ன பண்ணுது? பார்க்குது, காது என்ன பண்ணுது? கேட்கிறது, இது சரியா? 2 பொய் சொல்லிட்டீங்க இப்ப நீங்க. முதல்ல சூரியன் கிழக்க உதிக்குதா? மேற்க மறையுதா? உண்மையா சூரியன் உதிக்கிறது இல்ல, மறையிறது இல்ல. ஒரு இடத்துல சரியா இல்லையா? சூரியன் என்பது நெருப்பு கோள். அது எப்போதும் இருந்துட்டே இருந்துச்சு, எரிஞ்சுட்டே இருக்குது 24/7. பூமி சுத்துது. பூமி தான் சுத்துது. கரெக்ட் தானே? ம். பூமி எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் அதுக்கு பகல் இரவு, அவ்வளவுதானே. ஆனால் பார்க்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியுது? சூரியன் உதைப்பது போல மறைவது போல தெரியுது. ஆனா உண்மை அல்ல தானே, இல்லூஷன் அது. கரெக்ட் தானே? சத்தியம் என்னன்னா இதுதான். அதே மாதிரிதான் உண்மையா கண்ணு பாக்குதா, காது கேக்குதா, வாய் பேசுதா? அப்படின்னா உயிர் போன பிறகு கண்ணு பார்க்கணும்ல, வாய் பேசணும்ல, காது கேட்கணும்ல. அப்ப உண்மையா கண்ணு பாக்குதுன்னா பாக்குறது இல்ல. கண்ணுன்றது கேமரா மாதிரி. ஓகேவா? இப்ப கேமராவுல நீங்க மொபைல்ல கேமராவில எடுக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க? பின்னாடி இருந்து நீங்க கேமராவா எங்க எடுக்கணுமோ அத ஃபோக்கஸ் பண்ணி எடுக்குறீங்க இல்லையா? அப்போ கண்ணுன்றது கேமரா மாதிரி. அப்போ கேமரா என்பது ஒண்ணு, அது ஒரு கருவி. அதுக்கு பின்னாடி எடுக்கிற நீங்க தான் அத இயக்குறீங்க. புரிஞ்சதா? அப்ப நான் ஆத்மா. இந்த கேமரான்ற இந்த கண்களுக்கு பின்னாடி இருந்து இந்த கேமரா வழியா பார்க்கிறேன். எப்படி காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். காருக்கு விண்ட் ஷீட் இருக்குது. அதுல இருந்து நம்ம வெளிய பார்க்கிறோம். காருக்குள்ள உட்கார்ந்து. புரிஞ்சதுங்களா? அப்ப உண்மையா நான் பார்க்கிறது, கேட்கிறது, பேசுறது எல்லாரும் யாருன்னு நான் தான் ஆத்மா. அப்ப இன்பம், துன்பம் எல்லாமே அனுபவம் பண்றது யாருன்னா ஆத்மாவாகிய நானே தவிர்த்து இந்த உடம்பு கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உண்மையா நான் யாருன்னா ஒரு ஆத்மா தான். சத்தியத்திலும் சத்தியம் யாரு? நான் ஒரு ஆத்மா தான். என்ன இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், இல்ல வந்து பஸ் டிரைவர் ஆகட்டும், பஸ்ஸும் நம்ம 2மே இந்த ஊன கண்ணுக்கு தெரியுது. கரெக்ட் தானே? அப்ப நம்ம நல்லா பிரிச்சு பார்க்க தெரியுது. ஆ அது வந்து ஆட்டோ டிரைவரு, இது வந்து ஆட்டோ. அது வாகனம், இது டிரைவரு. இவரு ஓட்டுநர், இது வந்து அந்த பெரிய பஸ்ஸு. அப்படின்னு இந்த ஊனக்கண்ல நமக்கு பார்க்க முடியுது, ரியலைஸ் பண்ண முடியுது, உணர்ந்துக்க முடியுது. இங்க என்னன்னா, இங்க என்னங்க? வாகனம் தெரியுது. அந்த வாகனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற டிரைவர், அந்த ஓனர் தெரியாததுனால ரியலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓ! புரிஞ்சுட்டீங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. தெரிய மாட்டேங்குது. அது ஆத்மா அணுவிலும் அணுவாக இருக்கு. இல்லையா? இந்த ஸ்தூல கண்ணால பார்க்க முடியாது. ஆட்டம் என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தது இல்லையா? இன்னைக்கு இல்லையா? அணு ஆயுதத்தை பத்தி பேசுறாங்க. அவ்வளவு வந்து பவர்ஃபுல்லானது. ஆனா கண்ணுக்கு தெரியாதது அது. அப்ப உண்மையா நம்ம யாருன்னா ஆத்மா தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப உண்மையா நான் யாரு? ஆத்மா. 2வது என்ன? நேத்து பார்த்தோம். ஏன் இந்த உலகத்துல நம்ப எல்லோருமே அமைதி விரும்புறோம், சந்தோஷத்தை விரும்புறோம்? ஏன்னா அது நம்மளுடைய இயற்கையான குணம் என்பது பார்த்தோம். பாருங்க இந்த படத்துல நீங்க எளிமையா விளங்கிக் கொள்வதற்காக. பாருங்க இந்த உடம்புன்றது இல்லையா? பஞ்ச தத்துவங்களான இந்த எலும்பும் சதையுமான உடல். பிளஸ் ஒரு குறி போட்டிருக்கு இல்லையா? 2 புருவத்துக்கு மத்தியில ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட். லைட் எனர்ஜின்னு சொல்றோம் ஆத்மா. அப்போ உடலும் பிளஸ் உயிர், ஆத்மாவும் சேர்ந்ததுதான் மனிதன் சொல்றோம். அந்த மனிதன்றதுலயே வருது பாருங்க. மணி,
அப்படின்னு ஆத்மா, தன்னுன்னா உடம்பு. மணி பிளஸ் தன் மனிதன். இன்னும் சொல்ல போனா ஜீவ ஆத்மான்றாங்க. ஜீவன் என்னன்னா உடல், ஆத்மானா உயிர். அப்போ ஜீவன் பிளஸ் ஆத்மா ஜீவாத்மா. ஹியூமன் பீயிங் சொல்றோம். ஹியூமன் என்ன பாடி, பீயிங்னா சோல். அப்ப ஹியூமன் பிளஸ் பீயிங் இந்த ஹியூமன் பீயிங். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த உயிர் இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? டெட் பாடி. அவ்வளவுதான். ஆத்மாவாகி இந்த புருவ மத்தியில் இருந்துகிட்டு தான் இந்த கண்களாக பார்க்கிறேன், வாயினால பேசுறேன், காதுனால கேட்கிறேன், எல்லா காரியமும் நான் செய்கிறேன். அதுக்குதான் கீழே கார் காமிக்கப்பட்டு. இந்த கார் என்பது இந்த உடல். சரியா? அந்த காரை இயக்கக்கூடிய ஓனர், டிரைவர் யாருன்னா ஆத்மா. அதே மாதிரி மேல காமிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சயின்டிபிக் யுகத்துல நிறைய பேரு இல்ல, மூளை தான் எல்லாமே செய்யுது, பிரெயின் தான் எல்லாமே செய்யுது, நம்ம இந்த உடம்பு தான் சொல்றாங்க. அதுக்குதான் அந்த படம் காமிக்கப்பட்டு. இந்த பிரெயின்ன்றது என்னங்க? ஹார்ட்வேர் மாதிரி, கம்ப்யூட்டர். சரியா? நீங்க பார்க்கலாம், எல்லார் வீட்லயும் இருக்குது. அப்ப கம்ப்யூட்டர்ன்றது நமக்கு இருக்கு. ஆனா பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் மூலியமா என்ன பண்றாங்க? ஒரு ரோபாட்டை இயக்குறாங்க. சரிதானே? இயந்திர மனிதனை இயக்குறாங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர்ன்றதும் கண்ணுக்கு தெரியுது, ஹார்ட்வேர். ரோபாட் இயந்திர மனிதனும் கண்ணுக்கு தெரியுதான், இல்லையா? ஆனால் இந்த வெறும் இந்த கம்ப்யூட்டரும் இந்த இயந்திர மனிதனும் மாத்திரம் 2 மாத்திரம் இருக்குது. இருந்துட்டு அது தானா இயங்குமா? எப்படியெல்லாம் நம்ம விரும்புறோமோ அந்த மாதிரி ரோபாட் இயங்குமா? இயங்காது இல்ல. அப்போ அது இயக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ரோபாட்ட, அந்த இயந்திர மனிதனா, அதுக்கு இந்த கம்ப்யூட்டருக்குள்ள, ஹார்ட்வேருக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ரோக்ராம் பண்ணணும். புரிஞ்சதா? அப்ப அந்த ப்ரோக்ராம் பண்ணாதான் அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்தாப்புல அந்த இயந்திர மனிதன் இயங்குவான். அப்ப அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்த புரோகிராமர் யாருன்னு சொன்னால் ஆத்மா. இங்கேயே அந்த ப்ரோக்ராம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. அப்போ ஆத்மாவாகி நான் தான் என்ன பண்றேன்? இந்த பிரெயின் மூலியமா இந்த உடம்புன்ற இயந்திர மனிதனை இயக்குறேன். புரிஞ்சுட்டீங்களா? பிரெயின் இருக்குது, உடம்பு இருக்குது. ஆனா ஆத்மா இல்லைன்னா பிரெயின் வேலை செய்யுமா? இல்ல உடம்பு இயங்குமா? இயங்காது இல்ல. அப்போ ஆத்மா தான் இந்த உடல் முள்ள எல்லா காரியத்தையும் செய்யுது. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒலிம்பிக்ல எல்லாம் நடக்கும்போது என்ன சொல்றாங்க? இவரு இவ்வளவு கிலோ வெயிட் தூக்குனவரு, 300 கிலோ, 400 கிலோ, 500 கிலோ தூக்குறாங்கன்னு, அவ்வளவு வெயிட் என்ன பண்றாங்க? தூக்குறாங்க. பார்த்திருக்கீங்க. சரிதானே? அப்படி இருக்கும்போது அந்த உடம்புல இருந்து ஆத்மா போயிட்டுது. இல்லையா? 300 கிலோ வெயிட் தூக்குன அந்த உடம்பு 3 கிராம் வெயிட் தூக்குமா அதுக்கப்புறம்? தூக்குமா? தூக்காதுல்ல. அப்போ அந்த வெயிட்ட, அந்த உடம்ப பயன்படுத்தி தூக்குனது யாருங்க? ஆத்மா தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையா நம்ம யாருன்னா, இந்த உடல்ல கிடையாது. நான் ஒரு ஆத்மா. ஆத்மா என்ன காரியம் செய்யுதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அதுக்கு பேரு. பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மா, தேவாத்மா, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பாவ உடல், புண்ணிய உடல், சிரேஷ்டமான உடல், மகான் உடல் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காந்தியோட பேர் என்னங்க? மோகன் கரம்சந்த் காந்தி. அவருடைய உண்மையான பேர். அப்படித்தானே? ஆனா அவரை நம்ம என்ன சொல்றோம்? மகாத்மா காந்தி அப்படிங்கிறோம் இல்லையா? என்ன காரணம் மகாத்மா காந்தின்னு சொல்றதுக்கு? ஆத்மான்னு தான் சொல்றோம் பாருங்க. அப்போ மகான் காரியம் செய்யறது என்னது? அவரு அகிம்சா வழியில் நடந்தாரு இல்லையா? சோ சத்தியத்தின் வழியில நடந்தாரு. அதனால அவருக்கு மகான் ஆத்மா. தெய்வீக குணங்கள் இருந்தா தேவாத்மா சொல்லு. புண்ணிய காரியங்களை செஞ்சா புண்ணிய ஆத்மா சொல்லு.
பாவ கர்மங்களை செய்வது பாவாத்மா. அப்போ ஆத்மா தான் பாவப்படுது, ஆத்மா தான் பாவத்தை செய்யுது, புண்ணிய செய்யுது, சிரேஷ்ட கர்மங்களை செய்த சொல்றது. இந்த உடம்புன்றது ஒரு கருவி தானே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நான் எப்பேற்பட்ட ஆத்மா? நான் ஆத்மா சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கேன். லைட் எனர்ஜியா இருக்கேன். ஓகே. 2வது நான் ஆத்மாவாகிய எனக்கு என்ன கிடையாதுங்க, அழிவு என்பது கிடையாது. 3வது ஆத்மாவாகிய நான் என்ன செய்றேனோ அதுதான் என்னை பின்தொடர்ந்து வரும். நான் ஆத்மானா எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என்னுடைய கணவன் யாரு? மனைவி யாரு? சரி, ஆத்மாவுக்கு ஆண், பெண் இருக்கா? ஆத்மாவுக்கு ஆண், பெண் எல்லாம் கிடையாது. இல்லையா? இப்போ ஆத்மாவாகிய நம்ம இந்த உடம்ப விட்டுட்டோம். சரி, நமக்கு அடுத்த பிறவி ஜப்பான்ல இருக்குங்க. அங்க போய் எப்படி எப்படி இருக்கும்? அடுத்த பிறவி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லையா? இப்ப இந்த ஊர்ல கார ஓட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த கார ஓ ஓட்டிட்டு அங்க போயிட்டீங்க ஜப்பான் தேசத்துக்கு. அங்க போய் ஒரு கார் எடுத்தா அங்க அந்த கார் எப்படி இருக்கும்? அந்த ஊர் மாடல்ல இருக்கும் இல்லையா? அவ்வளவுதானே. கரெக்ட்டா? அப்ப இங்கிருந்து நம்ம போய் ஜப்பான்ல பொறந்தா எப்படி பொறப்போம்? சப்ப மூக்கோட. அங்க இருக்கிற வாகனத்துடைய டைப் அவ்வளவுதான். ஆப்பிரிக்காவுக்கு போனா, அரேபியாவுக்கு போனா, அப்ப அங்க இருக்கக்கூடிய பஞ்ச தத்துவங்களான உடல், அங்க இருக்கக்கூடிய இல்லையா? இதுக்கு தகுந்தாப்புல தான் அங்க பிறப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால், நீங்க ஜப்பான்காரா இருங்க, ஆப்பிரிக்காக்காரா இருக்கட்டுங்க, எந்த காரங்களா இருக்கட்டும். அன்பா பேசினா எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையா? அமைதியா உங்க வீட்ல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. ஏதோ ஒரு தேசத்துக்காரு, சோமாலியாவோ இல்ல ஏதோ ஒரு தேசத்துக்காரு, பங்களாதேஷோ, வேற மொழி, வேற மதம், ஜாதி ஏதோ ஒண்ணு இருக்கான். அவன அவ்வளவு அன்பா இருக்கான். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆகுவீங்களா? ஆக மாட்டீங்களா? ஒண்ணும் வேண்டாம். ஏர்போர்ட்க்கு போறோம். போறோமா இல்லையா? எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது எந்த தேசமோ, எந்த மொழியோ, யாரோ ஒருத்தரு, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. ஒரு 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை. அது அங்க விளையாடுது. அப்படி போகுது, இப்படி போகுது. நீங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எல்லாரோட கண்ணு எங்க போகுது? இந்த குழந்தை மேல போகுதா இல்லையா? அந்த குழந்தையினால ஈர்க்கப்படுறோமா இல்லையா? ஏன் ஈர்க்கப்படுறோம்? ஏன்னா அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கு? பியூரிட்டி இருக்கு. தூய்மை இருக்கு. இல்லையா? ஏன் ஈர்க்கப்படுறோம்னா அது நம்மளுடைய நேச்சர். எப்படி அது என்னுடைய இயற்கையான குணம்? ஒரு வீட்டுக்கு போறீங்க இல்லையா? நீட்டா கிளீனா இருக்குதா எப்படி தோணும் உங்களுக்கு? அப்படியே அட்ராக்ட் ஆகுறோமா இல்லையா? இங்க நம்ம குரூப் எல்லாம் கூட்டிட்டு போம்போது இல்லையா? எங்கேயாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனா கூட முன்னாடி போறவங்களுக்கு முன்னாடி கேட்பாங்க. அங்க டாய்லெட் போட்டு வந்தேன். நல்லா இருக்காங்க. அப்படின்னு நல்லா இருக்குதுன்னா ஐயோ! ஐயோ! அப்ப ஏன் அது? அப்போ அந்த கிளீனினஸ், அந்த தூய்மை என்பது என்ன ஆகுதுங்க? நமக்கு ஈர்க்கப்படுறோமா இல்லையா? நல்லா குளிச்சு தலை முழுகி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? இப்பதான் ஒரு துணிய போட்டிருப்போம் இல்லையா? ஆனாலும் போடுறதுக்கு மனசு வராது. ஒரு 2 ஹவர் தான் இருக்கும். இதையே போட்டுக்கலாமே இல்ல. புதுசு போடலாம். அப்ப ஆத்மா என்ன நினைக்குதுன்னா, தூய்மை என்பது நம்மளுடைய இயற்கையான குணம். இப்ப உங்க மனசுக்குள்ள தூய்மையான எண்ணம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க கண்டிப்பா அமைதியும், சந்தோஷமா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. பியூரிட்டி இஸ் எ மதர். பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டின்றது அவங்களுடைய குழந்தைகள். உங்களுக்கு மனசு இன்னைக்கு ஏதாவது குழப்பமா இருக்கு, மனசு அமைதி இல்லன்னா, ஒண்ணும் வேண்டாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க மனசுல யார பத்தி, எத பத்தி உங்களுக்கு என்ன ஓடிட்டு இருக்குன்னு. கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா,
அங்க யாரை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையை பத்தி சிந்திக்கிறீங்களோ, அங்க நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. வெறுப்பான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இம்பியூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த இம்பியூரிட்டிய நீங்க வந்து அது எண்ணத்தை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஃபீலிங் மாறிடும். இல்லையா? நெறைய பேர் என்ன கேட்கிறாங்க? அமைதியும் வேணும், வாழ்க்கையில அமைதி வேணும், சந்தோஷம் வேணும்னு கேட்கிறோம் இல்லையா? அமைதி, சந்தோஷம் என்பது தானாக வரும். ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்ன? அமைதியின் சந்தோஷத்துடைய அம்மாவ நீங்க புடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். இப்போ 2 குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. நீங்க எங்க ஃபங்ஷனுக்கு போகும்போதுன்னு வச்சுக்கங்க. அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? இல்லையா? உங்க பக்கத்துல வந்து உட்காருனா உட்காருவாங்களா? மேபி நீங்க மிட்டாய் குடுக்கலாம், ஏதாவது கேக்கு குடுக்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன் வா, அப்படி இப்படின்னு சொன்னா, ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு ஆசைப்பட்டு வரலாம். இல்லையா? கொஞ்ச நேரம் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க எங்க யார தேடுவாங்க? அம்மாவ தான் தேடுவாங்க. அம்மா கிட்ட தான் ஓடிடுவாங்க. கரெக்ட்டு தானே? ஆனா, அந்த குழந்தைகள உங்க பக்கத்திலே இருக்க வைக்கணும்னு என்ன பண்ணலாம்? ஈஸியான வழி என்ன? சிம்பிளான வழி, அந்த அம்மாவ "அம்மா என் பக்கத்துல உட்காருங்கம்மா. என் கூடவே இருங்கன்னா" குழந்தைங்க எங்க சுத்தினாலும் என்ன பண்ணணும்? குழந்தைய பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. தானாக அந்த குழந்தைகள் எங்க வருவாங்க? உங்க பக்கத்துல வந்துருவாங்க. அப்போ நம்ம மனசுல அமைதி வேணும், சந்தோஷம் வேணும்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்? அந்த தூய்மையை இல்லையா? அந்த தூய்மையான எண்ணத்தை, தூய்மையான பார்வை, தூய்மையான செயலை செய்யும் பொழுது, தானாக அதெல்லாம் சப் ப்ராடக்ட் தான். அதெல்லாம் தானா வரும். அத தேடி ஓடவே வேண்டியதில்ல. இன்னைக்கு உலகத்துல எத தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க? எனக்கு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும். ஆனா அதுக்கு வேறு, அதுக்கு தாய் எது? தூய்மை தானே. புரிஞ்சுகிட்டீங்களா? அப்போ நான் யாரு? நான் ஒரு தூய்மையான ஆத்மாவுடைய 7 குவாலிட்டி இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. இந்த உலகத்துல இந்த 7 குணங்கள எல்லாரும் விரும்புவாங்க. இது நம்மளுடைய இயற்கையான குணம். இந்த 7 குணங்கள் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உறவுகள் நல்லா இருக்கும். சரியா? அந்த 7 குணம் என்ன அப்படின்னா, பாருங்க வெப்ஜிஆர்ன்னு சொல்றோம். நம்ம சொல்றோம். சயின்டிஃபிக்கா இருக்கு. 7 குணங்களுக்கு, 7 மண்டலத்துக்கு, 7 கலருக்கு சம்பந்தம் இருக்கு. உடம்புல 7 மண்டலம் இருக்கு இல்லையா? ம். 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த 7 மண்டலத்துக்கும் 7 குணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. ஆத்மாவுடைய 7. இப்ப மூலாதாரத்துக்கு அதுக்கு என்ன கலர்ன்னா ரெட் கலர். அப்ப அந்த சக்கரா நல்லா வேலை செய்யுதுன்னா, அதுக்கு சக்திசாலி ஆத்மா சக்திசாலியா இருக்கணும். உங்க எலும்பு, சதைகள், முட்டி வலி என்னென்னவோ இருக்குதுல்ல. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா சுவாதிஷ்டானம் சொல்றோம். அந்த சக்கரா நல்லா வேலை செஞ்சதுன்னா, உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அது பியூரிட்டி. ஆத்மாக்குள்ள பியூரிட்டி வரும்போது, உங்களுடைய ரத்த ஓட்டம் என்ன ஆகும்? அது வந்து ரத்த மண்டலம் அது. அது நல்லா வேலை செய்யும். மணிப்பூரகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து உங்களுடைய டைஜெஸ்டிவ் சிஸ்டம். அது நல்லா வேலை செய்யும். பேன்கிரியாஸ் நல்லா வேலை சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க. அது எல்லோ கலர். நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க. சொல்லுவாங்கல்ல, கள்ள தின்னா கூட கரைஞ்சிரும். அப்ப சந்தோஷத்துக்கும், நம்மளுடைய டைஜெஸ்டிவ் சிஸ்டத்துக்கும், நம்மளுடைய பேன்கிரியாஸ்க்கு எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்புறம் இருதய மண்டலம்னு சொல்றோம். அதுக்கு பச்சை கலர். அப்போ அதுக்கும் இல்லையா?
அநாதகம்னு சொல்றோம். இருதயத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப சக்தி, அதுக்கப்புறம் தூய்மை, அதுக்கப்புறம் என்னங்க? சந்தோஷம், அன்பு. அன்பு பாருங்க எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. அன்பு இல்லையா? எல்லாருக்கும் அன்பா இருக்கும்போது, அமைதியா இருக்கும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும். இருக்குமா? இருக்கிறதில்ல. அப்போ அந்த 7 மண்டலத்துக்கு என்ன? விசுத்தின்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுவாச மண்டலம். அது வந்து லைட் ப்ளூ ஸ்கை ஸ்கை கலர். அமைதியா இருக்கிறது உங்க சுவாசம் பாருங்க. நிதானமா இருக்கும். இப்ப சுவாச மண்டலத்துக்கும், அமைதிக்கும் இல்லையா ப்ளூ கலருக்கு சம்பந்தம். அப்புறம் ஆஞ்ஞைன்னு சொல்றோம் இங்க இல்லையா? ஆத்மா இருக்கிற இடம். அது டார்க் ப்ளூ கலர். அதுக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கு இல்லையா? அதுக்கும் சம்பந்தம். கடைசியில என்னதுங்க? ஆனந்தம். வயலட் கலர். இந்த 7 குணங்கள் ஆத்மாவுடைய நிஜ குணம். இப்ப அறிவிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த குணத்துல ஆத்மாவுக்கு ஒருத்தருக்கு அன்பு கொடுக்க தெரியல, இல்ல அன்பு அவருக்கு கிடைக்கல அவங்க வாழ்க்கையில, அவருக்கு அன்புக்காக அன்பு இல்லாம அந்த ஒரு ஆத்மா இருக்குதுன்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? இருதய நோய் வருதுன்றாங்க. இல்லையா? அப்போ அந்த 7 கலருக்கும், ஆத்மாவுடைய 7 குணத்துக்கும், 7 மண்டலத்துக்கும் பாருங்க, ஆழ்ந்த சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு ஒரு மரம் இருக்குன்னா, அந்த மரத்துக்கு நமக்கு எங்க தண்ணி ஊத்தணும்? எங்க ஊத்தணுங்க? வேருக்கு தண்ணி ஊத்தணும். அது முழு மரத்துக்கு போய் சேரும். நீங்க வேருக்கு விட்டுட்டு போய் மரத்துக்கு ஊத்துனா எவ்வளவு ஊத்த முடியும்? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்மளுடைய மனம் தான். மனசு. ஆத்துமா தான். இந்த மனச பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இல்லையா? மனசே சரியில்லைன்னு சொல்றோம். மனசே சரியில்லைன்னா எங்க கை காட்டுறோம்? இங்க தானே கை காட்டுறோம். இல்லையா? இங்க மனசு இருக்குது. மனசு எங்க இருக்குதுங்க? இங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுமா மனசு? இங்க வந்து ஹார்ட் இருக்கு. இருதயம் இருக்கு. அது பாடியில ஒரு பார்ட். இப்ப மனசு அப்படின்னு இந்த படத்துல பாருங்க. ம். எங்க இருக்குன்னா, அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா? கடவுளே என் பையனுக்கு நல்ல புத்தி குடுங்க. கடவுளே என் பொண்ணுக்கு நல்ல புத்தி குடுங்க சொல்லுவாங்க. இந்த புத்தி எங்க இருக்குது? இந்த புத்திய கண்ல பார்க்க முடியுமா? அப்ப மனசு எங்க இருக்கு? இனிமேல் கரெக்ட்டா புரிஞ்சுக்கங்க. மனசு எங்க இருக்குதுன்னா, ஆத்மால தான் இருக்கு. புத்தி எங்க இருக்குது? அது ஆத்மாவுல தான். அப்புறம் குணாதிசயம். அது எங்க இருக்குது? அப்படின்னா, அது ஆத்மால தான். அப்போ ஆத்மா அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்தது ஆத்மான்னா? மனம், புத்தி, குணாதிசயம். இது 3 சேர்ந்தது தான் ஆத்மா. இல்லையா? ஒருத்தர பார்த்து சொல்றோம் தானே. என்ன பார்த்து சொல்றோம்? நீங்க நல்லா சிந்திச்சு, ஒரு நல்ல முடிவு எடுத்து 2 நாள் கழிச்சு வாங்க. வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? அப்ப சிந்திக்கிறது எது? மனசு சிந்திக்குது. முடிவெடுக்கிறது எது? இல்லையா? புத்தி முடிவெடுக்குது. முடிவெடுத்து நம்ம என்ன பண்றோம்? செயல்படுத்துறோம். செயல்படுத்தின பிறகு அந்த செயலுடைய தாக்கம் எங்க இருக்குது? திரும்பி நம்ம ஆத்மாக்குள்ளேயே பதிஞ்சிருது. அதான் பின்னாடி பாருங்க. இந்த ரெக்கார்டிங் பண்ண மாதிரி சிடி மாதிரி காமிக்கப்படும் இல்லையா? அப்போ ஒருத்தர பார்த்து சொல்றீங்க, நல்லா சிந்திச்சு முடிவெடுத்து செயல்படுங்கன்றீங்கன்னா, அப்ப யாருக்கு சொல்றீங்க? இந்த ஞானத்தினுடைய அடிப்படையில. ம். எதுக்கு யாருக்கு சொல்றீங்க? ஆத்மாவுக்கு சொல்றீங்க. கரெக்ட் தானே? நீ நல்லா சிந்திச்சு, ஒரு முடிவெடுத்து இந்த செயல செய். வந்து சொல்லுன்னு சொல்றோம்ல. அப்ப யாருக்கு சொல்றோம்? ஆத்மாவுக்கு. சரி, அப்போ ஆத்மா தானே சிந்திக்கணும். அப்ப ஆத்மா சிந்திக்குதுன்னா, அது சிந்திக்கிறது சிந்தனை எங்க வருது? மனசுல தானே வருது. அப்ப ஆத்மாவாகி நான் சிந்திக்கும் போது அதுக்கு மனசுன்னு பேரு.
ஆத்மாவாகி நான் முடிவெடுக்கிறேன்னா அதுக்கு புத்தின்னு பேரு இல்லையா? அது முடிவெடுத்த பிறகு அதை செயல்படுத்தின பிறகு அந்த செயலுடைய பதிவுகள் எங்க இருக்குது இல்லையா? அது ஆத்மாவுல பதியும். புரிஞ்சுட்டீங்களா? இனிமேல் சொல்லுவீங்களா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா இங்க இல்ல. எங்க இருக்கு? ஆத்மாவாகிய எனக்குள்ளதான் இருக்குது. அப்ப நான் ஆத்மா சிந்திக்கிறேன், முடிவெடுக்கிறேன், செயல்படுறேன். கரெக்ட் தானே? அப்ப தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் இல்லையா? தியானம் பண்ண தெய்வீக புத்தியாக நம்மளுடைய என்ன ஆகுங்க? நம்மளுடைய ஆத்துமா மாறும். மனசுல பாருங்க எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். சரியா? எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் தானே. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு, இப்ப உங்களுக்கு காலையில இருந்து எந்திரிச்சிருப்பீங்க இல்லையா? எந்திரிச்சோனே எத்தனை எண்ணங்கள் வந்தது? நெறைய எண்ணங்கள் வந்திருக்கும். இல்லையா? கூடவே இன்னைக்கு எங்க கிளாஸ்க்கு வரணுன்ற எண்ணமும் வந்திருக்கும். வந்துச்சா இல்லையா? நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்த பத்தி, நடந்து முடிஞ்சத பத்தி, எதிர்காலத்த பத்தி எண்ணங்கள் வந்துகிட்டே இருந்துச்சா இல்லையா? அந்த எண்ணங்கள வந்து அதுக்கு பேரு மனசு. ஆனால் நீங்க ஒரு முடிவெடுத்தீங்க. காலையில இந்த வேலைய முடிக்கணும். இந்த வேலை வேண்டாம். அது 1 வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம். நாளைக்கு இத செய்வோம். சாயங்காலம் 7:30 மணியா அங்க நம்ம கிளாஸ்க்கு போகணும். இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு அடுத்த வேலை பார்க்கணும். முடிவு பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அப்ப எண்ணங்கள் நெறைய வந்துச்சு. ஆனா என்ன செய்யணும்? எப்ப செய்யணும்னு முடிவெடுத்தீங்களா? அதுக்கு பேர் தான் புத்தி. இப்ப முடிவெடுத்துட்டீங்க. இங்க 7:30 மணிக்கு என்ன பண்றீங்க இப்போ? வந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகும்? இப்ப இந்த பதிவெல்லாம் எங்க ஆகும்? உங்க ஆத்மால ரெக்கார்ட் ஆயிடும். அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாளைக்கு அடுத்த வாரம் வர வரைக்கும், அந்த கிளாஸ் கேட்டோமே, அது சொன்னாங்களே, ஆமா இப்படி சொன்னாங்களே, இத பத்தி சொன்னாங்களே, ஓடுமா ஓடாதா? அப்போ அதுதான் என்ன ஆகுது? அந்த ரெக்கார்டிங்ல இருந்து வெளிய புரிஞ்சுட்டீங்களா? அப்ப தியானம் பண்ண என்ன ஆகும்னா, புத்தி வந்து நல்ல தெய்வீக புத்தி வரும். மனசுல என்ன மாரி எண்ணம் வரட்டும். ஆனா முடிவு கரெக்ட்டா எடுக்கும். சரியான முடிவெடுத்தா சரியான செயல் செய்யும். சரியான செயல் செஞ்சா சரியான பதில். நல்ல பலன் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆத்மாவாகிய நான் தான் சிந்திக்கிறேன். நான் தான் முடிவெடுக்கிறேன். நான் தான் செயல்படுறேன். அந்த விளைவும் நான் தான் அனுபவிக்கிறேன். அப்போ இன்னொருத்தர கை காமிக்கலாமா? ஏன் இன்னொருத்தர் நம்மளுடைய கருத்துக்கள், அவங்களுடைய கருத்துக்கள் இருந்து வேறுபட்டிருக்காங்க தெரியுதா? அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்ப கணவன் மனைவின்றவங்க நம்ம திருமணம் ஆன பிறகு தான். அதுக்கு முன்னாடி அந்த ஆத்மா வேற, நான் வேற. அது மாத்திரமா? இந்த ஜென்மம் கிடையாது. அதுக்கு முந்தின ஜென்மத்திலிருந்து கூட அவங்கவங்க ஒருத்தர் கணக்கு எடுத்துட்டு இல்லையா? நீங்க அப்போ மூவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. மூவி எல்லாம், படமெல்லாம். அதுல ஒரு ஆக்டர் வச்சுக்கங்களேன். ம். அந்த ஆக்டருக்கு சொல்றாங்கல்ல, "சார், இந்த படத்துல உங்களுக்கு இவங்க ஜோடியா நடிக்கிறாங்க சார். இவங்க ஹீரோயின். இவங்க தம்பியா நடிக்கிறாங்க. இவங்க அம்மாவா நடிக்கிறாங்க. அப்பாவா நடிக்கிறாங்க." இல்லையா? அந்த மூவி அந்த படம் முடிஞ்சிட்டது. அடுத்த படம் நடிக்கும்போது, இவருக்கு அப்பா, அம்மா வேற. இவருக்கு அப்பா, அம்மா நடிச்சாங்க. வேற ஒரு படத்துல வேற ஒரு ரோல் நடிப்பாங்க. இருக்கா இல்லையா? இதே மாரிதாங்க. நம்ம வாழ்க்கை என்பது எந்த ஒரு விஷயத்த நீங்க குறுகிய இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு, ஒரு விஷயத்தை இந்த உறவுமுறை பார்த்தீங்கன்னா, ஒரே சிக்கலா தான் இருக்கும். எப்போ இல்லையா? ஆத்துமா எல்லை இல்லாதது. இந்த ஞானம் அன்லிமிட்டட். அதுல அவுட்டர்ல வந்து நின்னு பார்த்தீங்க அப்டின்னா, வாழ்க்கைய நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இதுதானா? இந்த தான வாழ்க்கை. இட் இஸ் நாட் எ ஸ்டோரி. இட் இஸ் எ எபிசோட். இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது. அது ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? நம்ம கேள்வி 1008 கேள்வி கேட்கிறோம். ஒண்ணும் வேண்டாம். நீங்க வந்து டிவில அப்படியே ஒரு சீரியல் ஆஃப் இது பார்த்துட்டு இருக்கீங்க. சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. திடீர்னு ஒரு 10வது எபிசோட் போயிட்டு இருக்குது.
இல்லையா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு அந்த அந்த எபிசோடே அந்த அந்த சீரியல அவர் பார்த்தது கிடையாது. யாரோ வராங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ அந்த மூவி அந்த அந்த சீன்ல பார்க்கிறார். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வெளியில இருந்து ஒருத்தர் வந்து படான்னு போட்டு அடிக்கிறார். ஆனா, அவர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்லுவாரு? "என்னய்யா! எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கான். எவ்வளோ அமைதியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். இவன போய் சும்மா வந்து அடிக்கிறானே!" அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு? கோவப்படுவாரு. அ என்ன இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு கேள்விகள் வரும். ஆனா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறவருக்கு தெரியும்ல. ஏங்க அவரு இந்த எபிசோட்ல தான் இவரு அப்படி இருக்கிறாரு. இந்த எபிசோடுக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த எபிசோடுக்கு கனெக்ஷன் இருக்கு. இவரு அப்படி பண்ணாரு. அந்த பண்ண தொட்டு தான் அந்த ஆள் இப்ப வந்து இங்க வந்திருக்கிறாரு. இல்லையா? அதனால தான் இவருக்கு அடிக்கிறாரு, பண்றாரு. அப்படின்ட்டு உங்களுக்கு புரிந்துணர்வு இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாது. திடீர்னு பார்க்கும்போது அவருக்கு என்னவா தெரிந்தது? ஐய்யய்யோ! இப்படியெல்லாம் நடக்குதே! இந்த மாதிரிலாம் செய்யலாமா? பண்ணலாமா? இவரு வாழ்க்கையில அப்படின்னு கேள்விகள் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்போ குறுகிய வாழ்க்கைய பார்க்கிறோம். பிறந்தோம், இறக்க போறோம். என்னைக்காவது யோசிச்சோமா? இவங்கலாம் யாருங்க? நம்ம கூட இருக்கிறவங்கலாம் யாரு? எங்கிருந்து வந்தவங்க? இவங்கலாம் யாரு? இல்லையா? பிறப்புனா இறப்பு இருக்க போகுது. இறப்பு பிறக்க பிறகு நான் எங்க போப்போறேன்? இந்த இடைப்பட்ட வாழ்க்கை யாரு? அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி, அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, அட இதுதானா வாழ்க்கை? இதுக்கு போய் நம்ம இவ்ளோ டென்ஷனு, கவலைப்படுறோமேன்னு தோணும். புரிஞ்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு அடிப்படை வந்து எந்த மெடிடேஷன் பண்றோம் இல்லையா? நம்ம 2ண்ட் பாடத்துக்கு நெக்ஸ்ட் வீக் போப்போறோம். இப்ப செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காட் ரியலைசேஷன் இல்லையா? ஸோ இறைவன் யார் என்ற சப்ஜெக்ட் நம்ம எடுத்து, அதை தெளிவா புரிஞ்சுகிட்டு, அப்புறம் அவரு கூட நம்ம என்ன பண்றோங்க? மெடிடேஷன் பண்ண போறோம். சரிங்களா? ஆத்ம உணர்வுல இருந்து மெடிடேஷன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ண உங்களுக்கு எப்படி ஆகும்னா, ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குங்க? சக்தி கிடைக்கும். மனசு தெளிவு கிடைக்கும். புத்தி வந்து தெய்வீக புத்தியா மாறும். அப்போ ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு தெளிந்த நீரோடையில கீழ என்னெல்லாம் இருக்குதுன்றத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அந்த மாதிரி நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை உங்கனால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்குள்ள மாற்றங்கள் என்பது வரும். நீங்க நல்லா மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கே தெரியும். மத்தவங்களே கேட்பாங்க. ஏங்க முதல்ல இவ்வளோ டென்ஷனா இருப்பீங்க. இல்லைன்னா கவலையா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே! என்ன பண்றீங்கன்னு அவங்களே கேட்பாங்க. ஸோ அங்க உங்களுக்கு என்ன இருக்குங்க? உங்களுக்கு சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது வரும். ஒரு விஷயத்த நீங்க முதல்ல வரும்பொழுது நீங்க எப்படி உங்க மனசுல எப்படி பதட்டப்படுறீங்க? பயப்பட்டீங்களா? அது நீங்க உங்களுக்கு ரெகுலரா பண்ணி இந்த மெடிடேஷன் கிளாஸஸ் கேட்க கேட்க உங்களுக்கு தானாக உங்களுடைய மனோநிலையில ஒரு விஷயத்த வரும்போது, நீங்க கையாளக்கூடிய விதங்கள்ல உங்களுக்கே தெரியும் சேஞ்சஸ். ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, ஆத்ம உணர்வுக்கு வர்றது தான். அப்போ அடுத்த கிளாஸ் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வர்ற வரைக்கும், ஸோ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண அந்த கிளாஸ் உங்களுக்கு போட்டு விடப்படும். அப்புறம் அத பத்தி ஒரு வீடியோவும் இருக்குது YouTubeல. அதையும் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கமெண்ட்ரி, அதாவது இந்த மெடிடேஷன் கமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் அதை பத்திய கமெண்ட்ரி உங்களுக்கு போட்டு விடுவோம். சரிங்களா? அத போட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம்? நீங்க வந்து காலையில, மாலையில அத பிராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி நாள் முழுவதும் இப்ப பாருங்க இன்னைக்கு கேட்டுட்டீங்க இல்லையா? கேட்டுட்டீங்க. நேத்து கேட்டீங்க. கேட்டதோட இருக்கக்கூடாது. சரி. உண்மையா யாரு? இவங்க நேத்து கேட்ட பாடத்துல இது உண்மையா நம்ம வீட்ல இருக்கிறது யாரு? சரி வெளியில இருக்கிறவங்க யாரு? அவங்க உண்மையா ஆத்மாவா? இல்ல இந்த உடம்பா? உடம்புக்கு சம்பந்தப்பட்ட ஆணா? பெண்ணா? ஜாதியா? மதம்? உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க? கேள்வி கேளுங்க. அவங்கள இதனால உடம்புன்னு பார்த்தோம். இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க கான்ஷியஸ சேஞ்ச் பண்ணுங்க. இவ்வளவுதான். உண்மையா அவங்க யாரு? அவங்க ஒரு ஆத்மா. ஒரு எண்ணத்த கொண்டு வாங்க. அந்த ஆத்மா அமைதியான ஒரு வாழ்க்கை வாழட்டும்.
யாரோ ரோட்ல போறாங்க, யாரையோ ஒருத்தர் பார்க்குறாங்க. உண்மையா அவங்க யாரு? இல்லையா? ஆத்மா தானே. அப்போ இறைவன் என்ன பண்றான்? நமக்கு 3வது கண். இத சொல்றாங்க. ஞானக்கண்ணுன்னு சொல்றாங்க. இல்லையா? இந்த ஊனக்கண் மூலியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எதுக்குமே விடை கிடைக்காது. எந்த பிரச்சனைக்கோ, எந்த ரிலேஷன்ஷிப்புக்கோ மேம்படாது. ஆனா நீங்க ஞானம் என்ற 3வது கண்ல அவங்க யாரு? இந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த ஞானத்துடைய அடிப்படையில உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். என்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு மனசுக்குள்ள இருந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குதோ, அதோடைய புரிந்துணர்வு உங்களுக்கு வந்துடுதோ, தானாக மனசு சைலன்ட் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இத நாள் முழுவதும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பயிற்சி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் வர்ற வரைக்கும். இல்லையா? அனுப்புனாங்க இந்த தாட் ஃபார் டுடே நல்ல நல்ல மெசேஜ் போடுவோம். அத படிங்க. இல்லையா? மனசுக்கு சாப்பாடு எதுங்க? எண்ணம் தான். இல்லையா? அப்ப நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கான அந்த உணவை நம்ம எடுத்துக்கணும். அதான் சொன்னேன். மனசுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு மனசு அமைதி இல்ல. ஐ அம் நாட் ஃபீல் குட் டுடே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் செக் பண்ணுங்க உங்க மனச. எந்த மாரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர பத்தி உங்களுக்கு வெறுப்பான ஒரு எண்ணம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா இவரு இப்படி பண்றாரு, இப்படி செய்றாரு. அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது உங்களுக்கு மனசுல அமைதி இல்லாம இருக்கும் இல்லையா? ஃபீலிங் நல்லா இல்லாம. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இறைவன்கிட்ட இப்ப இன்னைக்கு கேட்ட பாடத்துல என்ன பாடத்துல சொல்லு? ஓகே. அது ஒரு ஆத்மா. சரி, அந்த ஆத்மா ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா ஆத்மா பாவம் அதோடைய குணாதிசயம் அப்படிதான். குணாதிசயம் அப்படின்னு என்ன? அது இயற்கையான குணம் அன்பு, அமைதி தான். ஆனால் அந்த ஆத்மா என்ன இருக்குது? பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கு. பல வகையான சமஸ்காரங்களை கடந்து வந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப யாருக்காவது ஒருத்தர் சந்தேகம் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறாரு. சொல்றாங்க இல்லையா? சில வீட்ல எல்லாம். இப்ப சந்தேகம் ஏன் அந்த குணம் அந்த ஆத்மாக்குள்ள வந்தது? இந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம். ஆனா அந்த சந்தேக குணம் ஏன் வந்துச்சு? அந்த ஆத்மா பலமுறை நம்பி இல்லையா? ஏமாற்றப்பட்டிருக்கும். அந்த ஏமாற்றப்பட்டதுனால அந்த ஆத்மாக்கு என்ன ஆகுதுன்னா, எது சொன்னாலும் சந்தேகமாவாங்க. இப்ப சில குழந்தைங்கலாம் பார்ப்பீங்க. தண்ணிய பார்த்தா எல்லா குழந்தைங்களும் விளையாடுது தான் சந்தோஷமா. சில குழந்தைங்கலாம் தண்ணிய பார்த்தா அழுந்து புலம்பி தண்ணிக்குள்ளயே இறங்காது தானே! என்ன காரணம்? அப்டின்னா, அதுக்கு முந்தின பிறவில அந்த ஆத்மா ஏதாவது ஒரு பெரிய தண்ணினால ஆபத்து அந்த ஆபத்துல இருந்து அந்த ஆத்மா அந்த உடல விட வேண்டி வந்திருக்கும். சுனாமி வருது, ஏதாவது ஒண்ணு வருது, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, அப்ப அந்த ஆத்மால என்ன ரெக்கார்டிங் இருக்கும்? அந்த தண்ணீல ஏற்பட்ட ஆபத்துடைய ரெக்கார்டிங் தானே இருக்கும். இப்போ உடல் போயிருச்சு. இன்னொரு பிறவி எடுத்திருக்குது. ஆனா, அதுக்கு என்ன இருக்குது? அந்த பழைய பிறவியோடைய நினைவு இருக்கு. அதனால அதுக்கு நமக்கு வெளியிருந்து பார்த்தா தெரியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏமாற்றப்பட்ட ஒருத்தரு இப்ப இந்த கண்ணோட்டத்துல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க அவங்கள. அவங்கள நீங்க ஏத்துப்பீங்களா? இல்லையா? அந்த ஆத்மா கடந்து வந்த பாதை அது. இல்லையா? தண்ணி இல்லன்னா என்ன சொல்லுவான்? "என்ன நீ தண்ணி உன்ன என்ன பண்ணுது? இவ்வளோ பெரிய பையனா இருக்க, எரும மாடு மாதிரி தண்ணிய பார்த்து பயப்படுறேன்னு" நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கலாம், கூட இருக்கிற ஃபிரெண்ட்ஸ கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஆனா, அந்த ஆத்மா கடந்து ஆனா இத தெரிஞ்சிருந்தோம்னா அவங்கள அக்செப்ட் பண்ணும். அப்ப என்ன சொல்லுவோம்? "சரி கண்ணா பரவால்ல. நீ தண்ணி தானே வா! ஒண்ணும் இல்ல. நான் இருக்கேன் வா! கூட வா! சரி பயப்படாத. நானும் கூடவே இருக்கேன். கால் வையி." அன்பா சொல்லிக் குடுப்பீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் பண்ணுங்க. "சரி பரவால்ல. சரி உனக்கு அப்படியே இருந்தாலும் பரவால்ல. வா நான் இருக்கேன்." அப்ப அவங்க மேல வெறுப்பு வராது. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டீங்க. இல்லையா? அவங்களுக்கு ஒத்துழைப்பு குடுப்பீங்க. அவங்களுக்கு அன்ப குடுப்பீங்க. அவங்க மேல வெறுப்பு வராதுல்ல. அப்ப இந்த ஆத்ம ஞானம் தெரிஞ்சா தானே,
ஆத்மாவுடைய ஜேர்னியை பத்தி தெரிஞ்சாதானே உங்களுக்கு கோபம் வராம இருக்கும். அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். இன்னொருத்தர கம்பேர் பண்ண மாட்டோம். Om Shanti, brother. சரிங்களா? இல்லைங்களா? 9:05. அப்ப எப்போ வந்து இந்த ஆத்மா அப்போ நாள் முழுவதும் என்ன பண்ணணுங்க? இல்லையா? அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்க பண்ணணும். ஒரு 10 பேரையோ, 20 பேரையோ பாருங்க. அதுக்காக நேரா போய் மூஞ்சிகிட்ட நான் உங்கள பார்க்குறேன், ஆத்மா பழக்கன்னு பார்க்காதீங்க. நல்லா இருந்தாரு இதுவரைக்கும். எங்கேயோ 2 நாள் Zoomல கிளாஸ் கேட்கிறேன்னு சொல்லி வித்தியாசமா நடக்கிறாரு அப்படின்ட்டு நினைப்பாங்க. இல்லையா? உங்க கான்ஷியஸ் தான். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த கிளாஸ் கேட்க கேட்க பிராக்டிஸ் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வர்றத நீங்க பார்க்கலாம். எல்லா காரியம் செய்யுங்க. ஒண்ணும் இல்ல. எல்லாம் செய்யுங்க. ஒரு தாட் கொண்டு வாங்க. சரி இது செய்யறது யாரு? கை தானா செய்யுதா? இல்ல யார் செய்யுது? அப்ப டக்குன்னு எஸ். நான் ஆத்மா இந்த கை மூலியமா பார்க்கிறேன், செய்றேன். இல்லையா? அந்த இன்னொருத்தர பார்க்கணும். உண்மையா அவங்க யாரு? The soul playing different role. நீங்க ஆத்மா தான். நீங்க ஒரு இடத்துல நீங்க கணவரா இருக்கீங்க. ஒரு இடத்துல நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறீங்க. இன்னொரு இடத்துல உங்களுக்கு நெய்பரா இருக்கீங்க. இன்னொரு இடத்துல எம்ப்ளாயியா இருக்கிறீங்க. இன்னொரு இடத்துல நீங்க வந்து அப்பாவா இருக்கீங்க. இன்னொரு இடத்துல நீங்க அண்ணனா இருக்கீங்க. இன்னொரு இடத்துல தம்பியா இருக்கிறீங்க. ஒரு இடத்துல மாமாவா இருக்கிறீங்க. பட் ஹூ ஆர் யூ? அப்படின்னா ஐ ஆம் எ சோல். ஐ ஆம் எ சோல் பிளேயிங் டிஃபரண்ட் ரோல். புரிஞ்சுதுங்களா? இந்த உணர்வுல நம்ம இருக்க 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 நம்மளையும் உணர முடியும், மத்தவங்களையும் உணர முடியும். சரியா? அந்த மாதிரி நீங்க கிளாஸ் எடுக்க எடுக்க இன்னும் உங்களுக்கு புரிந்துணர்வு நல்லா வரும். இன்னைக்கு நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனா நீங்க ரிப்பீட் பண்ணி கேட்கணும் இல்லையா? இந்த பாடம் நிறைய கேட்கணும். உங்களுக்கு வீடியோ போடுறோம், எல்லாம் பண்றோம். நீங்க வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இதே மாதிரி உங்களுக்கு வெட்னஸ்டேயும் தேர்ஸ்டேவும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? சரி ஃபர்ஸ்ட் பிகினிங். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நேற்று பண்ண மாதிரி மெடிடேஷன் பண்ணலாமா? ஸோ என்னது? செல்ஃப் ரியலைசேஷன். நான் ஆத்மா என்ற உணர்வுக்கு நமக்கு வருவதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். ஓகேவா? எல்லாம் நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. இன்னும் நம்ம எப்போதும் சொல்லுவோம் இல்லையாங்க, ஓம் சாந்தி அப்படின்னு நீங்க எப்போதுமே சொல்லுவது உண்டு. குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்ற மாதிரி. ஓம் சாந்தின்னு என்ன? ஓம்னா நான் அகம் ஆத்மா. சாந்தின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய இயற்கையான குணம் இல்லைன்னா என்னுடைய சுய தர்மம். என்னன்னா அமைதி. அப்போ ஒருத்தரை பார்த்து சொல்றோம் ஓம் சாந்தின்னா அவங்களையும் ஒரு ஆத்மான்னு பார்க்கிறோம். உடம்ப பார்க்கல. நானும் யாரு? ஒரு ஆத்மா தான். அந்த உணர்வுல பார்க்கக்கூடிய தன்மை. சரிங்களா? இப்போ ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறோம், ஓம் சாந்தி சொல்லி முடிக்கிறோம். இந்த ஓம் சாந்தி சொல்லும்போது நான் யாரு? ஒரு ஆத்மா. எப்பேற்பட்ட ஆத்மா? நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்க நான் சொல்றத அப்படியே காட்சியாக பார்த்து அதுவாக உங்களை மாத்திடணும். சரியா? ஓகே. நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சு நல்லா இழுத்து ஒரு முறை விடுங்க பார்க்கலாம். ஓ சாந்தி. சற்று நேரத்திற்கு உங்களுடைய கடந்த கால கவலைகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் எண்ணங்களை இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே
ஒருநிலைப்படுத்தி உங்கள் சிந்தனையை தொடருங்கள். இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே உங்கள் மனக்கண் மூலமாக ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை உங்கள் மனக்கண் மூலமாக பார்த்து கொண்டே இருங்கள். இதுதான் நீங்கள், ஓர் ஆத்மா. நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒளிமயமாக இருக்கின்றேன். மிகவும் லேசாக இருக்கின்றேன். இந்த உடலிலிருந்து நான் தனிப்பட்டவன். இந்த உடல் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனால் நானும் எந்த சக்தியினாலும் அழிக்க முடியாதவன். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஏன் அமைதியை விரும்புகின்றேன்? ஏனென்றால் நான் அமைதியினால் ஆக்கப்பட்டவன். நானே அமைதியானவன். என்னிடமிருந்து அமைதியின் அலைகள் என் உடல் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அங்கமும் அமைதியினால் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியின் அலைகள் என் நெற்றியின் மத்தியிலிருந்து நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கின்றது. என்னை சுற்றி இருப்பவர்களின் மனதில் இந்த அமைதியின் அலைகள் போய் நிரம்பட்டும், நிரம்பட்டும். அவர்களும் அமைதியோ வாழட்டும்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி.